மதுரை ஜெயம் கோர்ட்டு, மதுரை ஜெயபாண்டிக்கு நீதிமன்றம் வாய்தா. ஏற்கனவே 6ADJ நீதிபதி பிராடு வாய்தா தேதின்னு சொல்லாமல் என்னுடைய கோரிக்கை பத்திரமும் வாங்காமல் ஓடுனது மாதிரி மதுரை ஜெயம் 2 நீதிமன்றமும் அது மாதிரி காரியத்தை செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தால் கோர்ட்டு அவமதித்ததாக ஆகும். அதனால் ஜெயபாண்டிக்கு உரிய கேஸை போட்டு பத்திரிகை துறையிலோ டிவிலையோ யூடியூப்லேயோ விளம்பரப்படுத்தாமல் ஜெயபாண்டி உடைய கேஸை வழக்கு பதிவு செய்யாமல் வழிப்பறி என்று பதிவு செய்த ஜெயம் 1 சைபர் கிரைம் பிராத்தல் போலீஸ் எனக்கு உரிய குற்றப்பத்திரிக்கையை கொடுக்கும்போது நீதிபதி மூலமாக கொடுக்கும்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும், வாய்தா அன்னைக்கு ஜெயபாண்டி சம்பவம் நடந்தவுடைய வரைபடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும். சம்பவம் நடந்த இடத்துல வீடியோ இருந்துச்சு, அந்த ஆதாரம் அந்த குற்றப்பத்திரிக்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும். செல்ஃபோனுடைய லொக்கேஷன் ரிப்போர்ட்லாம் இருக்குதா குற்றப்பத்திரிக்கையில் அப்படின்லாம் நீதிபதி ஜெயம் 1 நீதிபதி பொண்டு பைய கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்கல. அதனால் இந்த 5 நீதிபதிகளுக்கும் நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். இந்த 5 நீதிபதிகளும் ஜெயபாண்டிக்கு இந்த லெட்ரு நீங்கள் பார்த்த லெட்டரை தான் நான் அனுப்பியிருக்கேன். அதனால் ஜெயம் 1 ஜெயம் 2 PTJ 6ADJ CPI கோர்ட் அனைத்துக்கும் நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். இந்த லெட்ரு நான் அனுப்பியிருக்கேன். இந்த கோர்ட்டுகள் 2026 வருஷ தேர்தல் நடத்தக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் மறியல் பண்ணேன், உண்ணாவிரதம் இருந்தேன், சாலை மறியல் பண்ணேன், ரயில் மறியல்லாம் பண்ணேன். ஏன்னா கோர்ட்டுக்கு நானே இண்டிவிஜுவலாக போக முடியாது, என் மேல் அவங்க வழக்கு பதிவு செய்தால் தான் நான் நீதிமன்றத்துக்கு போக முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் என் மேல் வழக்கு பதிவு செய்து பொய் வழக்கு பதிவு செய்திருக்கீங்க. உண்மையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதற்குள்ள குற்றப்பத்திரிகையில் ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்துல என்ன குற்றம் செய்திருந்தா அந்த இடத்துடைய வரைபடம், அந்த கைது பண்ண இடத்துல கேமரா இருந்தது, அந்த இடத்துல செல்ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஜெயபாண்டி நெட்டை செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணி செல்லும் ஆஃப் ஆகிருக்கு. இது செல்லு ஆஃப் ஆகலை, நெட்டு மட்டும் ஆஃப் பண்ணேன். அப்போ அவனுக்குள்ளே கைது பண்ணும்போது அந்த சைபர் கிரைம் கலெக்டர் உடைய BA அருண்குமார் மூலமாக கைது பண்ணும்போது சம்பராவரம் மார்க்கெட்டு பின்னாடி அந்த இடத்துல கேமரா இருந்துச்சு. அதெல்லாம் ரிப்போர்ட்டில் பதிவு செய்யணும். அந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பேசினேன், சைபர் கிரைம் போலீஸு என்ன என்கிட்ட வாக்கு மூலம் கொடுத்தாரு, நாங்கள் உங்களுக்குரிய கேஸ் தாங்க போட போகிறோம். ஏன் வீட்டில் தானே இருந்தேன். நான் இரவும் பகலும் மதுரை கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த குற்றத்தை செய்திருக்கிறேன் என்று தெரியப்படுத்துவதற்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் செய்த குற்றத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அனைத்து பத்திரிக்கைக்காரங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்குரிய கேஸ் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்ட்டு சொன்னார். சொன்னது பிறகு தான் நான் சரின்னு செல்லு எல்லாத்தையும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வண்டியில் ஏறிட்டேன். என்னைய சைபர் கிரைம் கூட்டு போய் வச்சுட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் குற்றப்பத்திரிக்கை கொடுக்கல என்று, குற்றப்பத்திரிக்கை எனக்கு சரியான முறையில் 13 மாதம் இருக்கும்போதும் கொடுக்கல என்று அந்த இதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்திய பிரதமர் மோடி அவர் இந்த கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும். ஜெயம் 1 நீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்திய பிரதமர் மோடி அவர்
கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே இவிஎம் மிஷினில் ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 70 ஓட்டில் லீடிங் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லியிருந்தேன். அதனால் நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வாய்தாவுக்கு போகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உடைய வரைபடம், ஜெயபாண்டி உடைய செல்ஃபோன் லொக்கேஷன், ஜெயபாண்டி யார்கிட்டலாம் இந்த 2 செல்ஃபோனையும் வைத்து தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை வாய்தாவில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஜெயபாண்டி நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல். நேரடி ஒளிபரப்பு நான் நடத்தட்டுமா இல்லது அரசாங்கம் நீங்கள் நடத்துவீங்களா? உலக விஞ்ஞானியெல்லாம், உலகத்தில் உள்ள நீதிபதிகள், உலகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து செருப்பு வச்சு அடித்து வீடியோலாம் போட்டிருந்தேன். அனைத்து வழக்கறிஞர்களை அவதூறாக பேசலாம் வீடியோ போட்டிருந்தேன். எந்த வழக்கறிஞர்களும் என் மேல் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகையால் உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மத்திய சர்க்கார் இந்த லெட்ரு அனுப்பும்போது அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் சிபிஐ கோர்ட்டு எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் சிபிஐ கோர்ட்டு மட்டும் தவறுதலாக போட்டிருக்காரு. அந்த பில்லை படித்து பார்த்துட்டு சிபிஐ கோர்ட்டு நீதிபதி என்ன இந்த இதில் சிபிஐன்னு கோர்ட்டில் ரப்பர் ஸ்டாம்பு எல்லாமே குத்திருக்காங்க. ஆனால் இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சிபிஐன்னு இதில் போடலை, சிஓபி என்று போட்டிருக்கு. சிஓபி இதில் சிபிஐன்னு இதில் போட்டிருக்கு. அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லிருக்கணும், இந்த லெட்டரை திருப்பி அடித்து நீங்கள் தவறுதலாக ஒட்டியிருக்கீங்க லெட்டரில், ஜெயபாண்டி சிபிஐன்னு லெட்டரில் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் தவறுதலாக அடிச்சிருக்கீங்க, 5 லெட்டரை நீங்கள் கரெக்டாக கூட அடிக்க முடியலையா என்று சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் ரப்பர் ஸ்டாம்ப் தெளிவாக குத்திருக்காரு சிபிஐ கோர்ட். ஆனால் மத்திய சர்க்காரில் வேலை ஆக்குறவன் 5 லெட்டரை கூட அதை கரெக்டாக அடித்து பில்லு கொடுக்கலை, அதில் ஒரு இதை தப்பாக அடித்து கொடுக்குறான். இதே மாதிரி மதுரை கலெக்டரு அந்த இதில் நான் போன தடவை அனுப்பும்போது 680க்கு வந்து அதில் அதே மாதிரி மாற்றி அடிச்சிட்டான். என்னங்க சார் இந்த மாதிரி மாற்றி அடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அதை பேனா வச்சு திருத்தி கொடுக்குறான். அப்போ மத்திய சர்க்கார்லேருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் அறகுறையாக தேர்ச்சி படாமல் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்கள், தேர்ச்சி பெற்றவங்கள்லாம் வேலைக்கு சேர்க்காமல் தேர்ச்சி நீட்டு இதுன்னு சொல்லி பணம் வாங்கி சேர்க்கக்கூடிய நபர்கள் தான் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதனுடைய ஆதாரத்தை காமிச்சிருங்க. நல்ல சிபிஐ கோர்ட்டு நீதிபதி என்றால் என்னையா பில்லில் கம்ப்யூட்டர் பில்லில் தப்பாக அடிச்சிருக்க, சிஓபின்னு போட்டிருக்க சிபிஐ கோர்ட்டுக்கு. அந்த இதை பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறாரு, சிபிஐ என்று ரப்பர் ஸ்டாம்பில் தெளிவாக குத்திருக்காரு. போன தடவை இவர் தெளிவாக குத்தலை, சிபிஐன்லாம் அவ்வளோவா இல்லை. அந்த இது தனியாக காமிக்கிறேன். நாளைக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அன்று 6/1/2026 அன்று நாளைக்கு வாய்தாவுக்கு நான் போகிறேன். வாய்தா தேதியில் ஜெயபாண்டி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுவார் நேரடி ஒளிபரப்பில், அதில் நீ வெற்றி பெற்று காமி, நீ விஞ்ஞானின்ற அதில் நிறுவி என்று உத்தரவிட வேண்டும் ஜெயம் 1 நீதிமன்றம் நீதிபதி அவர்கள். நன்றி வணக்கம். ஜெயம் 680 நீதிமன்றம் மாதிரி வாய்தா தேதியும் சொல்லாமல் என்னுடைய ஒப்பந்த பத்திரத்தை, என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்காமல் ஓடுனார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஓடி அசிங்கப்படக்கூடாது என்று ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு எச்சரிக்கிறேன். சைபர் கிரைம் விசாரிங்க. இதில் ஏன் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் இவரை இவ்வளோ நாள் இருந்து காலதாமதமானது என்னென்னு கேளுங்க. ஜெயம் 1 வாய்தா. நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வாய்தா தேதியில் உத்தரவிட வேண்டும்.